guys, இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வாழா 2 அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் ரியாக்ட் பண்ண போறோம். வாழா 1 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான படங்க. அது வந்து நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். கிளைமேக்ஸை வந்து அவங்க முடிச்ச விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டோட ஃப்ளேவர் எல்லாமே மிஸ் ஆகாமல் எதுலையுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு வெயிட் பண்ண வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். ബയോപിക് ഇസ് ബാക്ക്. പ്രേമത്തിൽ തുടങ്ങിയ കുഴപ്പങ്ങളാണ് ഇതൊക്കെ. പ്രേമത്തിന് കുഴപ്പം? അൽഫോൻസ് പ്രേമത്തിന് ശേഷമാണ് കുഴപ്പം തുടങ്ങിയത്. പ്രേമത്തിന് ശേഷം കുഴപ്പം? എല്ലാം കാര്യം പറയുന്നുണ്ട്. സമ്മ ഇത് പ്രേമം. I'm so happy to see Alphonse here. ഇനി വേല അവന്മാരുടെ കൂടെ ഉള്ള കൂട്ടു വേല. ഈ വേറെ വള്ളികളൊന്നും വരായിരുന്നോ? അവന്റെ ചേട്ടനാരാന്നറിയോ? അവന്റെ ചേട്ടന്റെ കൂട്ടുകാരനാരാന്നറിയോ? മൊത്തം കുഴപ്പമാണല്ലോടാ. ഏയ് അജു വർഗീസ് കേക്കുണ്ടാവണം. ജോയിന്റ് പിള്ളേര് വല്ലാണ്ട് വളർന്നു. ഇത്തിരി ലഹരിയൊക്കെ നൊസ്റ്റാൾജിയ. ഓ റൈറ്ററുമേ അവർ தான். ഓക്കെ കൂടെയുള്ളവരൊക്കെ അങ്ങ് പോകും. അവസാനം പുറത്തിറങ്ങാനും കലങ്ങിയിരിക്കാനൊക്കെ ആരും കാണത്തില്ല. ഓക്കെ biopic of billion bros. அது இப்போ நோட் பண்றேன் நான். சவின்சா அது வந்து அந்த டைட்டில் கீழே வந்து போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, பயோபிக் ஆஃப் பில்லியன் ப்ரோஸ்ன்னு சொல்லி. அது வந்து இப்போ தான் நோட் பண்ணுறேன் நான். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பயோபிக் ஆஃப் மில்லியன் பாய்ஸ், இது வந்து பயோபிக் ஆஃப் பில்லியன் ப்ரோஸ். ஓகே, நல்லா இருக்கு. எனக்கு வந்து அல்ஃபோன்ஸ் புத்திரன் சாரை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு ட்ரெய்லரில். ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் டைரக்ஷன்லேருந்து விலகிட்டாரு, டைரக்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் ரேராக அங்கங்கே நான் டைரக்ட் பண்ணுவேன்ற மாதிரி அவர் சின்ன ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நிறைய படங்கள் வந்துட்டு இருக்காரு. இப்போ சர்வமாயால கூட ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தாரு. இது வந்து கேமியோவா, எக்ஸ்டெண்டட் கேமியோவா, இல்லை ஒரு மெயின் கேரக்டரானு எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிரேமம் ரெஃபரன்ஸு ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எல்லாமே ஒரு லவ்க்கு அப்புறம் தான் தப்பாக போச்சுன்ற மாதிரி அவங்க பசங்களை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து அல்ஃபோன்ஸ் தான் டேரக்டரு, பிரேமத்துக்கு அப்புறம் என்ன தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். நல்லா இருக்குது அது கனெக்ட். அண்ட் அஜு வர்கீஸ் சார் ஒரு சீனில் காமிச்சிருக்காங்க. அவர்லாம் வந்து செம்ம பர்ஃபார்மர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அதுதான் அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இந்த படத்துலையுமே வச்சுருக்கிறாங்க. வாழா 1 வந்து பார்க்கும்போது ரொம்ப இயல்பாக இருந்துச்சு, நேச்சுரலாக இருந்துச்சு. அந்த ஒரு இயல்பு வந்து எனக்கு இதில் தெரியல. இதில் வந்து ரொம்ப நிறைய கலர் பிடி தோணுன மாதிரி இருக்குது. பட் எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நல்லா இருக்குது. ஸோ ஓகே, ஆல் குட் ஆல் பாசிட்டிவ். இதோட இந்த வீடியோ பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.